என்ன கணேசு இப்பதான் எந்திரிச்சு வந்தியா? ஆமாண்ணே, இந்த பிள்ளையெல்லாம் சேர்ந்துக்கிட்டு விடிய விடிய வெடி வெடிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. சரி பிள்ளைகள் ஒழுங்கா வெடிக்குதா என்னமோன்னு பக்கத்துலயே நின்றுட்டு இருந்தேன். நேரம் போனதே தெரியல. விடிஞ்சுதானே நானே படுத்தேன், அதனாலதான் லேட் ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. சரி சரி, லேட்டா எந்திரிச்சதுனால என்ன? நேரமா எந்திரிச்சேன்னா இன்னைக்கு என்ன ஆபீஸுக்கா போற? லீவு தானே? ஆமா, எத்தனை நாள் லீவு உனக்கு? ஆபீஸ்ல 2 நாள் தானே லீவ் சொன்னாங்க. நான் தான் ஒரு வாரம் லீவ் கேட்டேன், லீவும் கொடுத்துட்டாங்க புதுசா கல்யாணம் ஆனதுனால. சரி சரி, கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே சிக்கனம் பண்ணுவோமேன்ட்டு சிக்கனம் பண்ணாம கொஞ்சமாவது அந்த பிள்ளைக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடு. முன்னாடி நீ ஒரு ஆளு சில இடத்துக்கு போவேன், உனக்கு பிடிச்சதை வாங்குவேன், சிலதுக்கு வாங்க மாட்டேன். ஆனா இனிமே அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்குதோ எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும். ம், சரிண்ணே, வாங்கி கொடுக்குறேண்ணே. என்ன நேரம் ஆயிடுச்சு, ஆனா உங்க அண்ணி என்ன காணோம்? இந்நேரம் வந்து நின்னுக்கிட்டு சாமி கும்பிடணும் வாங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு அந்த ஆட்டம் ஆடுவா. இன்னைக்குன்னு பார்த்தா ஆளே காணோம். என்ன பண்ணிட்டு இருக்கா? தெரியலண்ணே, நான் எந்திரிக்கும் போது அண்ணியை பார்க்கல. சின்ன பொண்ணு சித்தியை தான் பார்த்தேன். காஃபி கேட்டேன், நீங்க போங்க தம்பி நான் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. என்ன பண்றாங்கன்னு தெரியலையே. இன்னைக்குதான் உங்க அண்ணி எந்த ஒரு சத்தமும் இல்லாம அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. இல்லைன்னு வையேன், நாங்க 3 பேரும் இங்க இருக்கவே முடியாது. சும்மா தாம் தூம்னு குதிப்பா. அதை பண்ண மாட்டீங்க இதை பண்ண மாட்டீங்க, எல்லாத்தையும் நானே இழுத்து போட்டு பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே எல்லா வேலையும் பாப்பா. பாவம் அண்ணி, நைட்டு கூட பார்த்தேன், அவ்வளவு வேலையும் அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை சின்ன பொண்ணு சித்தி வந்ததுனால அவங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆமா கணேசு, அத வேற சொல்றியா? என்ன தெரியுமா சொல்லுவாய் நீ? நீங்க எல்லாம் ஏதாவது ஒரு ஒத்தாசை பண்ணீங்களா? பாவம் அந்த அண்ணி வந்து எனக்காக எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவா பாரேன். இந்த தீபாவளி வந்துட்டா போதும், நம்ம வீட்ல வெடி வெடிக்கிறோமோ இல்லையா, பக்கத்து வீட்ல வெடிக்கிற வெடியில உள்ள குப்பையெல்லாம் நம்ம வீட்டுல தான் வந்து கிடக்குது. நான் தீபாவளி கொண்டாடுறேனோ இல்லையா, இந்த குப்பை அள்ளி கொட்டவே எனக்கு நேரம் சரியா இருக்கு. என்னடா எந்திரிச்சதுல இருந்து இன்னும் உங்க அண்ணி சத்தம் கேட்கலையேன்னு நினைச்சேன். பாரு ஆரம்பிச்சிட்ட பத்தியா? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கதான் வருவா பாரேன். ஏன்னு பாவம் அண்ணி, அவங்களும் எவ்வளவு வேலையை தான் பாப்பாங்க. யாரு கணேசி இப்ப இது மாதிரிலாம் பலகாரம் சுட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கா? கடையில எல்லாத்தையும் வாங்குறாங்க, கொண்டாந்து வச்சு சாமி கும்பிடுறாங்க, அவங்கவுங்க தீபாவளியை முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இவதான் அதிசயமா வீட்டுல உட்காந்து பலகாரமா சுட்டுக்கிட்டு இருக்கா. அண்ணே, நீங்க சொல்றதும் சரிதான். எல்லாரும் கடையில எல்லாத்தையும் வாங்கி சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்மளும் அது மாதிரி இருக்க கூடாதுல்ல. நம்ம அப்பையில இருந்து இப்படிதான் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம். திடீர்னு நம்ம அது மாதிரி பண்ணலாமா? நல்லாவா இருக்கும் அது? இல்ல கணேசே, நான் பண்ண வேணாம்னு சொல்லல, பண்ணட்டும். ஆனா கடைசியில பாதிப்பு எனக்கு தானே வருது. ஏங்க எந்திரிச்சாக்கல எப்பவும் போல இந்த சோபால வந்து உட்காந்துட்டீங்களா? ஏன் நேரமா சாமி கும்பிட்டு அந்த எண்ணெய் தொட்டு வச்சா பிள்ளைகள் நேரமா குளிக்காது? குளிச்சுட்டு சாப்பிடுங்கல்ல பிள்ளைகளுங்க. கணேஷ், நான் சொல்லல உங்க அண்ணி எங்க சுத்தியும் கடைசியில என்கிட்ட தான் வருவானு? இப்படித்தான் என்னதான் வந்து உம்புக்குள்ளுப்பா. ஆமா, இப்ப இவங்களை வந்து வம்பு கேட்கறாங்க. காலையில வேற வேலை இல்ல பாருங்க, போங்க போய் நேரமா பிள்ளைகளுக்கு எண்ணெய் தொட்டு வைங்க. பிள்ளைலாம் குளிச்சுட்டு காலை சாப்பாடு சாப்பிடுங்க. அதுக்குள்ளே நீங்க போயிட்டு மீன் கறி எல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. சரி போ, போய் பைய எடுத்துக்கிட்டு காசு எடுத்துக்கிட்டு வா. என்ன மீன் மட்டும் போதுமா இல்ல வேற எதுவும் வாங்கணுமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? பிள்ளைங்க எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கோம், இப்போ வந்து மீன் வேணுமா இருக்கீங்க? மத்த எதுவும் வாங்கி கொடுக்கறது இல்லையா? எல்லாத்தையும் ஆக்கி போட்டானுங்களா தானே விருந்து. ஏம்மா, நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லல, வாங்கி தரேன். என்னென்ன வேணும்னு மட்டும் சொல்லு, வாங்கிட்டு வரேன். சிக்கன் எடுத்துக்கோங்க, அப்புறம் மட்டன் எடுத்துக்கோங்க, மீன், இறால் இருந்தா வாங்கிக்கோங்க. நண்டு கூட வேண்டாம், இறால் மட்டும் கண்டிப்பா இருந்தா வாங்கிட்டு வாங்க. பிள்ளைங்க எல்லாம் அதை தான் விரும்பி திங்குங்க. எல்லாமே வாங்கணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா காலையிலேயே நேரமா கடலுக்காவது போயிட்டு வந்திருப்பேன். போயிட்டு நேரமா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கலாம். இங்க என்ன ரேட்டு சொல்றாங்களோ. அண்ணே, எங்களுக்காக எதுவும் வாங்காதீங்க சரியா? கொஞ்சமாவே வாங்க. எதுக்கு இவ்வளவு? இல்ல கணேஷ், நீங்க வந்தீங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாம் இவ்வளவு வாங்குறது இல்ல. நாங்க தீபாவளினாவே எப்பவுமே இதெல்லாம் செய்யறதுதான். என்ன இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க, கொஞ்சம் கூட செய்ய போறோம், அவ்வளவுதான். ஆமா கணேஷ், நாங்க எப்பவுமே தீபாவளிக்கு இதெல்லாம் செய்யறதுதான். சரி நானி, நேரம் ஆயிடுச்சு. நீ போய் பையன் காசையும் எடுத்துட்டு வா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன பிள்ளைலாம் எந்திரிச்சிச்சா இல்லையா? அட ஏங்க, நைட்டு பூரா ஒரு ஆட்டமா ஆடினா இல்லைங்க. விடிய விடிய வெடி வச்சுட்டு இருந்தாங்க, இப்ப கிடந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டானுங்க. நான் போய் எழுப்பி விட்டுட்டு வரேங்க. சரி சரி, சீக்கிரம் போய் எழுப்பி விடு. எண்ணெய் தொட்டு வச்சுட்டு நானும் கிளம்புறேன், நேரம் ஆயிடுச்சு. ம், சரிங்க, நான் போய் எழுப்பி விட்டுட்டு வரேன். ஏறா நீ பாத்துக்கிட்டே நிக்கிற? என்னைய தொட்டு வை பிள்ளைகளுக்கு. ஏங்க நான் என்ன தட்டு வைக்க கூடாதுங்க? முறைப்படி பார்த்தா அண்ணியோட மையம் தான் வைக்கணும். அண்ணியோட மையம் தானே கணேசுக்கு மச்சமர ஆகுது, அப்ப அவங்க தான் தட்டு வைக்கணும். ஐயோ ஆன்ட்டி, எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது. நீங்களே எல்லாம் பண்ணிருங்க, என்னையெல்லாம் எதுவும் இழுக்காதீங்க. அண்ணி, நீங்களே போய் 2 பேருக்கு எண்ணெய் தட்டு வைங்க போங்க. இந்தாங்க அண்ணி. அண்ணி, நீங்க போயிட்டு கணேசுக்கும் சின்ன படத்தையும் எடுத்து அந்த துணிமணி எடுத்து வந்து கொடுங்க. ஒரு வழியா குளிச்சுட்டு கட்டிக்கிட்டு வரட்டும். ம், சரி நீ, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏன் நீங்க எல்லாரும் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? முதலே தான் அப்பா எண்ணெய் தட்டு வச்சுட்டாருல, போய் குளிச்சுட்டு வரலாம். போய் குளிச்சுட்டு வாங்க போங்க. இல்லம்மா, சின்ன பண்ணாத்திக்கெல்லாம் எண்ணெய் தட்டு வச்சீங்கல்ல, அதான் எப்படி வைக்கிறீங்கன்னு கேட்கறதுக்காக நின்னோம். அதான் பார்த்தாச்சுல, போங்க போய் குளிச்சுட்டு வந்து புது துணி எடுத்து போட்டுக்கிட்டு வந்து சாப்பிடுங்க. இப்படியே நின்றுட்டே இருக்காம இன்னும் மதியத்துக்கு வேலை கிடக்கு, கறி சமைக்கணும்.
என்னது கறி சமைக்க போறீங்களா? என்னம்மா சொல்ற? கறி மட்டும் தான் எடுத்திருக்கீங்களா? போன தீபாவளி மாதிரி இந்த தீபாவளிக்கு இறால் வாங்குவீங்கன்னு நினைச்சேன். சத்யா, உனக்கு அப்பா போய் இறால் வாங்கிட்டு வர, நீ போய் காலையில குளிச்சுட்டு இட்லியை சாப்பிடு. மதியத்துக்கு அம்மா உனக்கு இறால் செஞ்சு தருவா, சரியா? சரிப்பா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். ஏன் சோனி நீ மட்டும் நின்றுட்டு இருக்கா? போ, நீ போய் குளிச்சுட்டு சேலை எடுத்து கட்டிக்க. ஜாக்கெட் தைக்க கொடுத்து வாங்கிட்டியா? இல்லம்மா, நேற்று சாயந்தரமே வாங்க போனேன். இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, நீ போயிட்டு காலையில வா அப்படின்னாங்க. இனிமேதாம்மா போய் வாங்கிட்டு வரணும். சரி சரி, கையோட காசையும் கொடுத்துட்டு வந்துரு. காசு இந்த அலமாரியில் வச்சிருக்கேன், போயில எடுத்துட்டு போ. சரிம்மா. சரி ராணி, பிள்ளைகளை எல்லாம் குளிச்சுட்டு சாப்பிட சொல்லு, நான் கிளம்புறேன் கடைக்கு. சரிங்க, பையன் உங்க வண்டியில வச்சிருக்கிறேன். சரி சரி, நான் எடுத்துக்கிறேன். இந்தாங்க அண்ணி. ஐயோ அண்ணி, மறுபடியும் ஏன் என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்கீங்க? கையோட நீங்களே கொடுத்துருங்க. சின்ன பொண்ணு எனக்கு ரெண்டு பேரும் அண்ணி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்பிள்ள, நீங்க இதை வாங்கிக்கோங்க, அதுவே போதும். சின்ன பொண்ணு கணேஷ், அண்ணி அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க அவங்க காலில் விழுந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருங்க மாப்பிள்ள, நல்லா இருங்க. எந்திரிங்க. இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா நல்லா இருக்கணும். உன் ஆசீர்வாதம் இருக்கிற வரை நாங்கள் எப்பவும் நல்லா இருப்போம் சித்தி. என் ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு இருக்கும். எந்திரிங்க மாப்பிள்ள, எந்திரிங்க மாப்பிள்ள. இந்தாங்க மாப்பிள்ள, வாங்கிக்கோங்க. சின்ன பொண்ணு நீயும் வாங்கிக்க. அத்தை, எதுக்குதான் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? அட சும்மா இருங்க மாப்பிள்ள, நீங்கள் இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. நானே உங்கள் ரெண்டு பேரும் மாலையும் கழுத்தமாக பார்க்க முடியலன்னு ஒரு கஷ்டத்தில் இருந்தேன். ஏதோ கடவுளாக பார்த்து உங்கள் ரெண்டு பேரும் எங்கள் வீட்டில் வச்சு தலை தீபாவளி கொண்டாட வச்சிருக்கான். இதுக்கு போய் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் முடியாது. இதை நாங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சித்தி ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. எங்கள் அம்மா அப்பாவே இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீ எனக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தி. ஏன்டி நீ ஏன்டி என்னை வேத்து கலப்பாகவே பார்க்குற? நான் உன்னை என்ன எங்கள் அக்கா பொண்ணு மாதிரியா பார்த்துக்கிட்டேன்? இப்பவும் சரி எப்பவும் சரி நீ எனக்கு பொண்ணு தான். சரி சித்தி, நீ இப்படி சொல்லும் போதே எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தி. சரி சரி, போயிட்டு ரெண்டு பேரும் நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இந்த புடவையும் வேஷ்டி சட்டையும் எடுத்து கட்டிக்கிட்டு வாங்க. சரி சித்தி. அண்ணி அவ்வளோதானே, வேறு எதுவும் சம்பிரதாயம் இருக்கா என்ன? நீ சொல்லுங்க, செஞ்சிருவோம். அவ்வளோதானி, எல்லாம் முடிஞ்சது. அவங்க போய் இனிமேல் குளிச்சுட்டு துணிமணி மாற்றிட்டு வரட்டும். நம்மளும் அதுக்குள்ளேயும் போய் குளிச்சுட்டு வந்துடலாம். வந்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கறி சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சரி அண்ணி, நீங்கள் போங்க. நீங்கள் போய் முதல்ல குளிச்சுட்டு வந்துடுங்க. நான் காஃபி போட்டு வச்சிருக்கேன், அது எல்லாருக்கும் சூடு பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன். இல்லை நீ பரவாயில்ல, நீங்கள் போய் முதல்ல குளிச்சுட்டு வாங்க, நான் எடுத்து கொடுக்குறேன் எல்லாருக்கும். பரவாயில்ல நீ, நைட்லேருந்து என் கூட எல்லா வேலையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. போங்க, போய் முதல்ல நீங்கள் குளிச்சுட்டு வாங்க, நான் எல்லாருக்கும் போட்டு கொடுக்குறேன். சரி அண்ணி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். கணேஷ், குளிச்சு முடிச்சுட்டு துணிமணியெல்லாம் மாற்றிக்கிட்டு கையோட வீட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துருங்க. அப்புறம் வந்து காலை சாப்பாடு சாப்பிடுவீங்களா? மதியத்துக்கு அம்மாவையும் இங்கே வர சொல்லிடு, எல்லாருமே இங்கே சாப்பிடலாம். அங்கெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், சரியா? சரி அண்ணி. சரி இருங்க, நான் போய் காப்பி எடுத்துட்டு வந்துடுறேன். சரிக்கா. என்னக்கா நான் வந்து நின்றுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு நின்றுட்டு இருக்க? என்னடா பண்ண சொல்கிற? ஏன் காலில் விழுவல? ஆமாண்டா, நீ ரொம்ப பெரிய மனுஷன் ஆகிட்ட, உன் காலில் விழுவ வேண்டியதான். ஏன்க்கா, என்னைக்கா இருந்தாலும் உன் பிள்ளைங்களுக்கு நான் தான் தாய் மாமா முறை பண்ணணும். அப்போ நீ ஏன் காலில் விழுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அடப்பாவி, வருங்காலத்தில் என் பிள்ளைங்களுக்கு முறை செய்கிறதுக்காக இப்போவே உன் காலில் விழுவ சொல்கிறியா? இப்போ நீ என் காலில் விழுவியா மாட்டியா? எங்க பாருங்க என்ன சொல்கிறான்னு. பாவண்டி சின்ன பண்ணிய மச்சான், ஆசையை கேட்குறான், அவன் காலையில் தான் ஒரு வாட்டி விடுவேன். அடப்பாவி, நீங்களுமா அவன் கூட சேர்ந்துக்கிட்டீங்க? ஏய், ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா பண்ணுறீங்க. நான் போகிறேன், போங்க, நான் போய் குளிக்கிறேன். என்ன சிவா, நீ குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போடலையா? இல்லை மாமா, இனிமே தான். அம்மா தான் என்ன தொட்டு வைக்கணும்னு கூப்பிட்டாங்க, இப்போ தானே வச்சு விட்டாங்க. இனிமே தான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றணும். சரி சரி, போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வா. கடைக்கடையாக தேடிக்கிட்டு இருந்தியே, நீங்கள் நினச்ச மாதிரி உள்ள ஷர்ட் கிடைச்சிச்சா இல்லையா? அது எப்படி மாமா, நம்ம தேடினா கிடைக்காம இருக்குமா? அதெல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஷர்ட்டு எடுத்துட்டேன். சரி சிவா, இங்கே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம வீட்டில் போய் சாமி கும்பிடணும். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி மாமா, நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வாங்க. எங்க நம்ம ஆள் உள்ளே போனால் ஆள் வெளியிலே வர காணோம். எங்கே போயிருப்பா? ஹலோ மேடம், என்ன சாரி கட்டிட்டு வருவீங்கன்னு பார்த்தேன், போன மாதிரியே திரும்பி வரீங்க? அதெல்லாம் நாங்கள் கட்டுவோம், நீங்கள் கொஞ்சம் வெளியே விடுறீங்களா? ஓ மேடம், அவ்வளோ வேகமாக எங்கே போகிறீங்க? தைய கடைக்கு ப்ளவுஸ் வாங்க போகிறேன், தள்ளுங்க. தனியாக வாங்க போகிறேன், நானும் கூட வரட்டா? போதும் உங்கள் அக்கறை. தைய கடை ஒன்றும் ரொம்ப தூரம்லாம் இல்லை, நம்ம வீடுக்கும் பக்கத்து வீடு தான். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் இங்கேயே இருங்க. அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி தான் சொல்கிறேன், தள்ளுங்க, வெளியே விடுங்க. ஐயோ, குளிச்சுட்டு சீக்கிரம் சாரி கட்டிட்டு வாடி. உன்னை சாரியில் பார்க்கணும்னு எவ்வளோ ஆசையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னென்னா இப்போ தான் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹலோ சார், அப்படி பார்த்தா நான் சாரியில் இருக்கும்போது நீங்கள் 2 வாட்டி என்னை பார்த்துருக்கீங்க. ஆனால் நான் உங்களை வேஷ்டி செட்டில் இன்னும் பார்த்ததே கிடையாது. முதல்ல நீங்கள் போய் குளிச்சுட்டு வேஷ்டி செட் மாற்றிட்டு வாங்க. உங்களை வேஷ்டி செட்டில் பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது. ஏண்டி அம்மா, என்னை வேஷ்டி செட்டில் பார்க்குறது தான் உனக்கு ஆசையா? ஆமாங்க, எப்போவுமே உங்களை ஃபேன் ஷர்ட்டில் தானே பார்த்துருக்கேன். வேஷ்டி செட் போட்டு பார்த்ததே இல்லை, அதான் ஆசையாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட நானே கேட்கணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். அவ்வளோதானே, என்னை இப்போ உனக்கு வேஷ்டி செட்டில் பார்க்கணும். மாமா இப்படி போய் அப்படி வந்துடுறேன் பாரு. நீங்கள் அப்படி போய் இப்படியெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம், ஒழுங்காக குடிச்சிட்டு வேஷ்டி ஷர்ட்டில் வாங்க. சரிடி அம்மா, நீ போயிட்டு வரதுக்குள்ளே நான் வேஷ்டி செட் மாற்றிடுவேன். போயிட்டு வா. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம மாடியில் மீட் பண்ணலாம். மாடியிலையா? மாடியிலலாம் ஒன்று மீட் பண்ண வேண்டாம், நான் வேறு பிளேஸ் சொல்கிறேன், நீ போயிட்டு வா. என்னது, வேறு பிளேஸா? ஏன், என்னாச்சு? அதெல்லாம் ஒரு காரணமாக தான், போயிட்டு வா. சரி, யாருக்கிட்டையும் மாட்டிக்காமல் இருந்தால் சரி. அதெல்லாம் யார்கிட்டையும் மாட்ட மாட்டோம், நீ போயிட்டு வா. சரிங்க.